கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 125:2. கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் இது முதல் அப்படின்னா இந்த மங்கள வார்த்தையை பார்க்கிற இந்த நிமிஷம் முதல், இன்று முதல்னு சொல்லலை. சில இடங்களில் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இது முதல் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பித்த நேரத்திலிருந்து இனி என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார். அப்படின்னா உன் ஆயுசு ஃபுல்லாக உன்னை சுற்றி 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 ஆண்டவர் இருந்து ஒன்றா ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க, நீ சென்டரில் நின்றுட்டு ஆண்டவர் உன்னை சுற்றி இருந்தார்னா யூ ஆர் ஸோ சேஃப். அவரை கடந்து ஒரு வியாதி உன்னிடத்தில் வர முடியாது. உன்னை சுற்றி அவர் இருந்தாருன்னா அவரை தாண்டி ஒரு தரித்திரம் முன்னால் வர முடியாது. அவர் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது அவரை தாண்டி தோல்வி உன்னிடத்திலே வர முடியாது. இழப்பு உன்னை தேடி வர முடியாது. இது முதல் என்றென்றைக்கும் உன்னை சுற்றி இருக்கிற ஆண்டவரை நீ காத்து கொள்ளணும். அவர் உன்னை விட்டு விலகாதபடிக்கு. வேதம் சொல்கிறது, மரியாள் ஆண்டவர் தன்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுற்றி 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 வரத்தக்கதாக ஆண்டவரிடத்துல நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். என்ன பண்ணணுமா? ஆண்டவரை துதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவரை துதிச்சிங்கன்னா அவர் உன்னை சுற்றி 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 வருவார். இன்னும் கொஞ்ச நேரம் என் பிள்ளை துதிக்க மாட்டாரா? ஸோ இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் துதிக்க ஆரம்பிக்க. இந்த ஸ்தோத்திர பலிகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை உடைச்சி கட்டுகளை அறுக்கும். அன்றைக்கு 7 முறை பூரிகைகளை ஊதி துதிக்கும் பொழுதுதான் எரிகோ இடிந்து விழுந்து கானானுக்குள்ளே போனாங்க. அன்றைக்கு பூரிகைகளை ஊதி பாடகர் குழுவினர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதுதான் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள், வெற்றி கிடைச்சது. அப்போது இவை எல்லாவற்றுக்கு பின்னணியில் துதி ரொம்ப முக்கியம். துதிக்கிறவனை ஆண்டவர் சுற்றி 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 வருவார். அது உனக்கு பாதுகாப்பை கொடுக்கும். துதிக்கும்போது ஜெயம் உண்டாச்சு, துதிக்கும்போது கானான் வாழ்க்கை கிடைச்சது, துதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் புலம்பலுக்கு பதிலாக துதிக்க ஆரம்பிங்க. காலைல எழும்புறோன்னா மங்கள வார்த்தையை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்ல துதி பாடல்களை போட்டு ஆண்டவரோட காலையில் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி பாருங்கள். அப்படியே துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் போகும் பொழுது உங்கள் கூடவே ஆண்டவர் வருவார். காலையில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுறதுல ஒன்றும் கெட்டு போகாது. நல்ல ஸ்தோத்திர பலிகளை எடுத்து வாசிங்க, இல்லைன்னா பாடல்களை பாட்டு நல்லா துதிங்க. துதிக்கும் பொழுது என்னென்னா தேவன் உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வருகிறார். அதுக்கு பிறகு அமைதியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை, அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அப்படி டெய்லி அந்த பீஸ்ஃபுல்லான அந்த அட்மாஸ்பியரை காலையில் தக்க வச்சுட்டு அப்படியே வெளியே போனீங்கன்னா நீ போகிற இடத்துலெல்லாம் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும், கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், எதிர்மறையான சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். முந்தின நாள் வரைக்கும் எதிர்த்து நின்னவன் உனக்கு சாதகமாக உன் பாதத்தில் விழுந்து ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லுவான். நீ போகிற மெடிக்கல் டெஸ்ட்டில் உனக்கு நல்ல ரிசல்ட் வரும். வியாதியை உன்னை விட்டு ஆண்டவர் விலைக்கு போட்டு அதிசயங்களை செய்வார். ஸோ இன்று முதல் என்றென்றைக்கும் அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சி சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவிலே மையமையாய் வீற்றிருப்பேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் குடும்பத்தை சுற்றி இருங்க. என் பிள்ளை வெளிதேசத்தில் படிக்க போன என் பிள்ளையை சுற்றி நீங்கள் வேலி போடுங்க. வெளிதேசத்தில் வேலை செய்கிற என் புருஷன் என் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல வேலி போடுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஸோ பி ஹாப்பி. சந்தோஷமாக காலையில் கொஞ்ச நேரம் மங்கள வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவரை துதிச்சிட்டு வெளியே போங்க. நீங்கள் சாதனைகளை படைப்பீர்கள். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் சரோஜா செல்வகுமார், ராமலிங்கபுரம், சென்னை. என்னுடைய மார்பில் ஒரு சிறிய கட்டி ஒன்று இருந்தது. நான் மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் ஸ்கேன் எடுக்க சொன்னார். நான் மிகவும் பயத்துடன் எப்படிப்பட்ட கட்டியாக இருக்குமோ என்று கவலையுடன் இருந்தேன். ஸ்கேன் எடுக்க போவதற்கு முன்பாக தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜபகோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்து என்னை தைரியப்படுத்தினார்கள். அதன் பிறகு ஸ்கேன் எடுக்க சென்றேன்.
கர்த்தருடைய கிருபையினால் மருத்துவ அறிக்கையில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை, பயப்பட வேண்டாம், சாதாரண கட்டித்தான் என்று மருத்துவர் தெரிவித்தார். உங்களுக்கு தெரியும், நாம் அறிந்திருக்கிறபடி சென்னை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், மும்பை ஆகிய பட்டணங்களில் நமக்கு இந்த தேவனின் அன்பு ஜெப கோபுரங்கள் இருக்கிறது. 24 மணி நேரமும் நீங்கள் ஃபோன் வழியாக ஜெபித்து கொள்ளலாம். நீங்கள் விரும்பினீங்கன்னா நேரடியாக ஜெபிக்கிறதற்கு இந்த ஜெப கோபுரங்களுக்கு நீங்கள் போகலாம். கட்டுகளோடு இருக்கிறவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, எத்தனையோ பேர் அடைக்கல பட்டணத்தில் நம்முடைய ஜெப கோபுரங்களை நாங்கள் அடைக்கல பட்டணம்னு கூப்பிடுவோம். அப்படின்னா ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாக விழுகிற பிள்ளைகளுக்கு அவரால் நிறைவான பலனையும் அற்புதங்களையும் செய்து அனுப்புகிறார். ஸோ நீங்கள் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். காலையில் 9:30 மணியிலிருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் எப்போ வேணுமோ நீங்கள் வந்தால் உங்களுக்காக உங்கள் கஷ்டங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடலாம். உங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்கள் விடுதலைக்காக மன்றாடுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ இந்த ஜெப கோபுரங்களிலே நீங்கள் கடந்து வரலாம். குறிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் கஷ்டத்தோட, வேதனையோட, கண்ணீரோட, கடனோட, அவமானத்தோடு இருக்கிறவங்கள நீங்கள் கூட்டுட்டு வாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு தேவனின் அன்பு ஜெப கோபுரங்களிலும் அவர் அசைபாடுகிறார். வருகிற ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஸோ வாக்கின் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கிளம்பி இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அறிந்திருக்கிறபடி நம்முடைய கோயம்புத்தூரில் இருக்கிற நம்முடைய பழைய ப்ரேயர் டவர், இந்த லீஸில் தான் நம்ம ஒரு இடத்தை எடுத்து வச்சுருந்தோம். இந்த லீஸு காரியங்கள் முடிவடைகிற நேரங்கள் வருகிறது. அது மட்டும் இல்லை, அங்கே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம இமீடியட்டாக அந்த ப்ரேயர் டவரை ஒரு இடத்துக்கு மாற்றணும். சரி, எத்தனை வாட்டி தான் மாற்றிட்டு இருக்கிறதுன்னு யோசித்து ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியின்படி இப்போ நாங்கள் ஒரு இடத்தை, சின்ன தடாக என்கிற இடத்துல ஒரு இடத்த வாங்கிறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறோம். குறித்த நேரத்தில் அது முடிக்கப்படும்படிக்கு அவங்க கொஞ்சம் கால அவகாசம் 2 மாதம் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னாச்சுன்னா நமக்கு பிப்ரவரி கடைசியில், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம முடிக்கணும். ஸோ இதுக்காக நீங்கள் அன்னத்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறுதலின் கூடாரம், டெபர்னாக்கிள் ஆஃப் கம்ஃபர்ட், வருகிற ஜனங்களுக்கெல்லாம் தாய் வீடாக இருந்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலின் கூடாரத்தை தான் அங்கே நம்ம பிளான் பண்ண போகிறோம். இப்போ தான் நிலத்தை வாங்குறதுக்கு அட்வான்ஸை கொடுத்துருக்குறோம். 42 சென்ட் இடம், அது 1 சென்ட் 4 லட்சம் ரூபாய். ஸோ நீங்கள் இந்த காரியங்கள் உங்கள் மனசில் வச்சு தாராளமாக நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே 1 சென்ட்டை வாங்கி கொடுக்குற அநேக ஆத்துமாக்களை உருவாக்கும். 2 சென்ட் வாங்கி கொடுக்குறவங்க, 1/2 சென்ட் வாங்கி கொடுக்குறவங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுக்குறவங்க, 100 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுக்குற ஜனங்களை நீர் உருவாக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் நல்லா தாராளமாக ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் உங்களுக்காக அந்த இடத்துல தாய் வீடு கட்டப்பட போகிறது. நான் எப்பவும் சொல்லுவேன், தேவனின் அன்பு ஊழியங்கள், அந்த ஜெப கோபுரங்கள், தாய் வீடு வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா இது எங்களுக்கு தாய் வீடு மாதிரி, இங்கே நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், இங்கே நாங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகளை கேட்டு நிறைய உதவிகளை செய்கிற ஒரு நல்ல நன்மை செய்கிறதாய் சுற்றி தெரிகிற ஒரு ஊழியம் நம்முடைய ஊழியம். நம்ம ஊழியத்தில் நிறைய உதவிகள் வருகிறவங்களுக்கு அவங்க அழுதாங்கன்னா அவங்களுக்கு பண உதவியோ இல்லைன்னா ஜப உதவியோ எல்லாம் நம்ம செய்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட பட்டணங்கள் இந்தியா எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதுக்கு உங்களுடைய ஜபங்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம். குறிப்பாக கோயம்புத்தூர் பட்டணத்தில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்தை துரிதமாக வாங்கி அந்த பட்டணத்தில் சுற்றி இருக்கிற எல்லா பகுதி, சேலம், ஈரோடு, திருப்பூர், ஊட்டி, கூடலூர், குன்னூர், அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு தாய் வீடாக அமையும்படி ஐயா ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு, ஆண்டவருடைய தரிசனத்தோடு என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவாரானால் இந்த தரிசனத்தில் நீங்கள் இணைந்து செயல்படலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என் பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கட்டும். தேவனுடைய அளவில்லாத அன்பு என் பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, நீ சொன்னது போல இது முதல், இந்த நிமிஷம் முதல் என்றென்றைக்கும் இந்த பிள்ளைகளை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு மருத்துவ செலவுகளுக்கு விலக்கி, தோல்விகளுக்கு விலக்கி, அவமானங்களுக்கு விலக்கி, வியாதிகளுக்கு விலக்கி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிற என் பிள்ளைகள் எதெல்லாம் விரும்பி நிற்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் கைகூடி வர பண்ணும். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.